Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி அண்ணா. நம்ம வந்து நேற்று வரைக்கும் மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெசன் முடிச்சிருந்தோம். என்ன லெசன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன். ஓகே, ஜஸ்ட் த்ரீ லெசன் தான் டேஸ் தான் எடுத்தோம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு சாப்டர் ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸோட செகண்ட் சாப்டர் ஆட்டம்ஸ் பார்ப்போம். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். மோஸ்ட்லி ஒரு 3 days இந்த சாப்டரும் முடிச்சிருவேன். ஓகே, ரொம்ப ஈஸியான சாப்டர், தியரிட்டிக்கலாக இருக்கும். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், அதுவும் இன்றைக்கி கிளாஸில் அந்த டெரிவேஷனும் முடிஞ்சிடும். மற்றபடி நிறைய தியரிஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச தியரிஸ் தான், ஆல்ரெடி நீங்கள் ஆட்டம்ஸோட தியரிஸ் தான் படிச்சிருப்பீங்க. அதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இந்த வருஷம் பார்ப்பீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். இதுக்கப்புறம் வர எல்லா லெசனுமே அப்படி தான். இந்த சாப்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற நியூக்ளியஸாக இருக்கட்டும், செமிகண்டக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா சாப்டருமே தியரிட்டிக்கல் சாப்டர் டக்குன்னு படிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு ஒரு முக்கியமான டெரிவேஷனும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் லெக்சர். ஸோ வந்து புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. உங்கள் 12th சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேக்ஸை ஃபுல் சிலபஸும் ஓவர், லீனியர் ப்ரோக்ராமிங் மட்டும் பாக்கி இருக்குது. அது வந்து நான் எக்ஸாம் கிட்ட வரதுக்குள்ளே ஒரு நாள் போதும் எடுத்து முடிச்சிடுவேன். மேக்ஸில் ஃபுல் போர்ஷனும் முடிஞ்சிடுச்சு. மேட்ரிக்ஸ் டிட்டர்மினெண்ட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஈஸியான சாப்டர் தான். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிட்டேன். பயோமாலிகுல்ஸ் நான் உங்களுக்கு நீங்களே படிங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். மற்றபடி கெமிஸ்ட்ரியில் முக்கியமான லெசன் பார்த்தா எதுவும் இல்லை. சாலிட் ஸ்டேட்டு அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது. அது ரெண்டுமே நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். தியரிட்டிக்கல் சாப்டர்ஸ் தான். ஸோ ஆக மொத்தம் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபிசிக்ஸும் இந்த வாரத்துக்குள்ளே ஃபுல்லாக போர்ஷன் முடிச்சிருவேன். ஓகே, மீதி இருக்க அந்த உங்களுக்கு செமிகண்டக்டர் ஆக்சுவலாக எடுக்க வேணான்னு பார்த்தேன். பட் வந்து இப்போ கொஞ்சம் எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா டைம் நிறைய இருக்குன்னா செமிகண்டக்டர் எடுப்பேன். ஸோ ஆக மொத்தம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் உங்களுக்கு நான் எப்படி ப்ராமிஸ் பண்ணணும், அந்த ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் ஃபுல் போர்ஷன்ஸும் முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் படிக்கிற வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது. ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். அண்டு எதுக்கு இது சொன்னேன்னா, புதுசாக வரவங்க இந்த லெசன் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லா சாப்டர்ஸுமே ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. ஜஸ்ட் பிளேலிஸ்ட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? அண்ட் நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பும் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ரிவிஷன் மெட்டீரியல்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே நான் அங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு @concept capsule v போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கிடைக்கும். அங்கே நீங்கள் ஃபைல் செக்ஷனில் போய் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி சாப்டரோட பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகே, எதுவுமே புதுசு கிடையாது. இன்றைக்கி இந்த சாப்டரில் நீங்கள் படிக்க போகிறது எதுவுமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி படித்த விஷயங்கள் தான். ஓகே, நீங்கள் ஐ திங்க் 9th 10th 11thலேயே நீங்கள் வந்து பேசிக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆட்டம் யார் கண்டுபிடிச்சா, ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட், அவர்களோட சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட சிஷ்யர்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. போரோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஆட்டம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் போர் வந்து ஆட்டம் ஹாலோ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஏன் ஹாலோ இல்லைங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பாஸ்டுலேட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் என்னென்னா ஜெய்கர் மார்ஸ்லைன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இது எப்படி படிப்பீங்கன்னு தெரியல, உங்களோட ஸ்லாங்கில் நீங்கள் படிங்க. நான் வந்து கெய்கர் மார்சலின் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவேன். கெய்கர். ஓகே, நீங்கள் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். இவங்க யார் ஆக்சுவல்னு பார்த்தா போரோட ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாஸ்டுலேட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு வந்து ஒரு 3 mark கொஷன்லையோ இல்லை ஒரு லக் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 5 mark கொஷனில் ஒரு சின்ன பாட்டாவோ கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ எதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணுவோன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆட்டம் பார்க்குறதுக்காக. ஆட்டம் எப்படி இருக்குது, அது ஏன் ஸ்கேட்டர் பண்ணுது, அதுக்கு நடுவில் என்ன இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வரைஞ்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற அந்த விஷயங்களை அப்படியே பேராகிராஃபாக நீங்கள் பாயிண்ட் வைஸ் எழுதணும், அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஓகே, ஆட்டம் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ஸ்கேட்டர் பண்ண வச்சு தான் நம்ம பார்க்குவோம். சரியா? அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நமக்கு தேவை. ஓகே, அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எதில் எடுப்போம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் எடுத்துப்போம். ஓகே, இந்த சோர்ஸ் தான் வந்து நமக்கு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கொடுக்கும். ஓகே, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்லேருந்து கிடைக்கும். சரி, அதில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் எடுக்க ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருந்தால் இந்த மாதிரி பிஸ்மத். ஓகே, பிஸ்மெட், அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 214, அட்டாமிக் நம்பர் வந்து 83 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்மெட் தான் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் இருக்க போது எதுக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த பிஸ்மெட் எடுத்திங்கன்னா, இந்த பிஸ்மெட் எவ்வளோ எனர்ஜியில் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இவ்வளோ எனர்ஜியில் நமக்கு
ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கொடுக்கும். இந்த எனர்ஜிலாம் கைனடிக் எனர்ஜியாக நமக்கு வந்து வெளியே வரும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் என்ன, ஒரு சோர்ஸ் எடுத்திருக்கோம். அந்த சோர்ஸில் வந்து பிஸ்முத் மெட்டல் எடுத்திருப்போம். ஓகே, அது வந்து ரேடியோ ஆக்டிவ். அதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக நீங்கள் எந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வேணால் எடுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பிஸ்முத் எடுக்கணும். அதோட அட்டாமிக் நம்பர் தெரியணும் 83, அண்ட் அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 214 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, இந்த பிஸ்முத் எவ்வளோ எனர்ஜியில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த டேர்ம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த சோர்ஸ் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நல்லா இப்படி வந்து ஃபுல் சைடாக எமிட் ஆகும். கரெக்டாக? பட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டபடிக்கு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் போகக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவை ஒரு ஸ்ட்ரெயிட் பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் தேவை. ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி நல்லா ரேண்டமாக மூவ் ஆகிற ஆல்ஃபா பார்ட்டிகளை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு பிரிக் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது நார்மலாக நீங்கள் பார்க்குற பிரிக்ஸ் கிடையாது, லெட்னால் பண்ண பிரிக்ஸ். ஓகே, ஸோ லெட்னால் பண்ண பிரிக்ஸ் எல்லாம் இப்படி வச்சிட்டோம்னா என்ன ஆகும், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இதுக்கு நடுவில் இருக்க கேப்பில் கரெக்டாக ட்ராவல் பண்ணி போகும். ஸ்கேட்டரிங் ஆகாமல், இந்த இடத்துல ஸ்கேட்டர் ஆகாமல் ஒரு பியூர் எலக்ட்ரான் பீமாக வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். புரிஞ்சா? ஸோ இந்த பீமாக வந்து இப்படி ட்ராவல் ஆகிறதுக்கு நம்ம லெட் பிரிக் எடுத்தோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னால், சோர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதோட அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ் முக்கியம், பிஸ்மத் எடுத்திருக்கோம், அதோட எனர்ஜி முக்கியம். இப்போ இதெல்லாம் நல்லா ரேண்டமாக ட்ராவல் ஆகிறத ஸ்ட்ரெயிட்டாக மாற்றுறதுக்கு நம்ம லெட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த லெட் பிரேக் யூஸ் பண்ணுறா நமக்கு இப்போ ஸ்ட்ரெயிட் பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் வருது. சரியா? ஸோ இப்போ இந்த பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கோல்டு ஃபாயில் எடுத்து அதில் வந்து நம்ம அதில் வந்து ஃபால் பண்ண வைக்க போகிறோம். சரியா? ஏன் கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா, கோல்டு தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டக்டைல் எலிமெண்ட். ஓகே, கோல்டோட டக்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்ன பண்ண முடியும்னா, நம்ம கோல்டை வந்து ரொம்ப தின்னாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அயன் எடுத்தோம்னா அதை வந்து ஒரு திக்னஸ், இவ்வளோ திக்னஸ் வரைக்கும் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும்னு வச்சுப்போமே. அப்போ இந்த திக்னஸ் வந்து 90 ஆட்டம்ஸ் இருக்கும். 90 ஆட்டம்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ண இப்படி இருக்கும். ஆனால் ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்தோம்னா நம்ம வந்து அதை ரொம்ப மெலிசாக பண்ணலாம். எவ்வளோ மெலிசானா ஒரு ஆட்டம் இருக்க அளவு கூட நம்மளால் மெலிசாக கொண்டு வர முடியும். சரியா? ஸோ அதனால் ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்திருக்கோம். ஸோ தட் நமக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் காண்டாக்டில் இருக்கும் நம்மளோட ஆல்ஃபா பார்ட்டிகல் கூட. இப்போ ஏன்னா கூட்டமாக ஒரு ஆட்டம் இப்படி நிற்குதுனாக்கா அப்போ உங்களுக்கு ஸ்கேட்டரிங் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஓகே, அப்போ வந்து உங்களால் சொல்ல முடியாது ஆட்டம் வந்து எவ்வளோ திக்கு, ஆட்டமில் வந்து என்னென்ன இருக்குது, ஸ்கேட்டரிங் நடக்கலையான்னு சொல்ல முடியாது. ஓகே, இதுவே ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இப்படி 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 அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக சொல்லலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி நமக்கு வந்து ஸ்கேட்டரிங் நடந்துச்சுன்னா அப்போ சொல்ல முடியும், ஏதோ ஒரு விஷயத்தில் போய் இடிச்சிருக்கு, இல்லை எதுவுமே ஸ்கேட்டர் ஆகாமல் அப்படியே வெளியே வந்துடுச்சு, ஆட்டம் ஹாலோ அப்படின்லாம் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதனால தான் ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்திருக்கோம். கோல்டு ஃபாயில் வந்து நம்ம ரொம்ப மினிமம் திக்னஸ் கொண்டு வரலாம். ஒரே ஒரு ஆட்டம் திக்னஸ் கூட நம்மளால் ஒரு கோல்டு ஃபாயிலில் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் வருது, கோல்டு ஃபாயிலில் படுது. ஓகே, கோல்டு ஃபாயிலில் பட்டு நம்ம இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட பீம் வந்து 99% ஆஃப் பீம் வந்து எந்த ஒரு ஸ்கேட்டரியும் இல்லாமல் வந்து இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி வந்துடும். அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக ஜிங்க் சல்ஃபைட் வச்சு நம்ம ஒரு ஸ்க்ரீன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்போம். சர்க்குலர் ஸ்க்ரீன் இப்படி இருக்கும். அது ஜிங்க் சல்ஃபைட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஒரு டிடெக்டர் வச்சுருப்போம். ஓகே, இந்த டிடெக்டரை நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ எங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் படுதோ அந்த டிடெக்டரில் வந்து சும்மா ஸ்பார்க் மாதிரி வரும். ஓகே, ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் வந்திருக்குன்னு அர்த்தம். அது 2-3 ஸ்பார்க் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எத்தனை ஸ்பார்க் வருதோ அத்தனை எலக்ட்ரான் வந்து கொலைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிடெக்டர் வச்சு நம்ம அதை கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இந்த இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க ஆங்கிள் வந்து 0 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி, இந்த இடத்துல 180 டிகிரி, இந்த இடத்துல வந்து 270 and 360 இந்த மாதிரி டிகிரியும் வச்சுருப்போம். ஸோ தட் we can measure the area. ஓகே, ஸோ இதுதான் மொத்த செட்டப். இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போட்டுட்டு இந்த டயக்ராம் வரையணும். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான்ஸோட பீம்ஸ், ஆல்ஃபா பார்ட்டிகளோட பீம் அனுப்பும்போது 99, இப்போ ஒரு 100 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அனுப்புகிறேன்னா அதில் 99 ஆல்ஃபா பார்ட்டிகல் எந்த விதமான ஸ்கேட்டரிங்கும் இல்லாமல் என்ன ஆகிடுதுன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து க்ராஸ் பண்ணி போய் இந்த இடத்துல வந்து இடிச்சிடுது. ஆனால் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் 99ல் 100ல் 1 போச்சுன்னா 99 போயிடுச்சு. மீதி ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிக்கிட்டு போய் இங்கே விழலாம், இல்லை இங்கே விழலாம், இல்லை இங்கே விழலாம், இல்லை இங்கே விடலாம், இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே போய் யூ-டர்ன் போட்டு போயிடுது. ஓகே, அந்த ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும்தான் ஸ்கேட்டர் ஆகுது, மீதி 99% வந்து ஸ்கேட்டர் ஆகலை. ஸோ இந்த அப்சர்வேஷன் வச்சு தான் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்டம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து ஹாலோவாக தான் இருக்கும். ஒரு சின்ன பார்ட், ஆட்டமில் ஒரு சின்ன பார்ட்டில் மட்டும் என்ன இருக்கும், நியூக்ளியஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் தான் நமக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்கேட்டரிங் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் வந்து என்னது, பிஸ்முத். 214 வந்து அட்டாமிக் மாஸ், 83 வந்து அட்டாமிக் நம்பர்,
அப்புறம் எமிஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எதுலேருந்து வருது, எவ்வளோ எனர்ஜியில் வருதுன்னா 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, திக்னஸ் ஆஃப் கோல்ட் ஃபாயில் எவ்வளோ எடுப்போம்னாக்கா 2.1 × 10⁻⁷ மீட்டர். இங்கே கொடுக்குற டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஸ்கேட்டர் ஆகும். அந்த ஸ்கேட்டர் ஆகுது நம்ம மெஷர் பண்ணுவோம் யூஸிங் அ டிடெக்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இதில் வந்து இம்பேக்ட் பேராமீட்டர்னு ஒன்று இருக்குது, பின்னு சொல்லுவோம். இம்பேக்ட் பேராமீட்டர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இப்படியே வருது. சரியா, இந்த நியூக்ளியஸோட எஃபெக்ட் வந்து லெட்டஸ் அஸ்யூம் இட் இஸ் சம்வேர் லைக் திஸ். ஓகே, இந்த நியூக்ளியஸோட எஃபெக்ட் இப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இது வரைக்கும் ஜாலியாக ட்ராவல் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல வந்தோடனே இதுக்கு ஒரு நெகட்டிவ், நியூக்ளியஸ் வந்து ஒரு நெகட்டிவ் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நெகட்டிவ் ரிப்பல்ஷன் வர்றதுனால என்ன ஆகுது, உங்கள் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இப்படி டீவியேட் ஆகிடும். அதுவே இந்த இடத்துல வந்து இப்படி வருதுன்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் டீவியேட் ஆகிடும். இங்கே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் டேரெக்டாக நியூக்ளியஸ் கிட்ட வச்சா அப்படியே யூட்டன் போட்டு போயிடும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிஃப்ளெக்ஷனே ஆகாமல் வருதில்ல, அந்த டிஸ்டன்ஸ், அந்த பாயிண்ட்லேருந்து நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நல்லா பாருங்கள், டிஃப்ளெக்ட் ஆகாமல் பாரு, அந்த பாயிண்ட்லேருந்து நியூக்ளியஸ்க்கும் அதுக்கும் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம இம்பேக்ட் பேராமீட்டர்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இப்போ பாருங்கள், அஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாகுதோ அவ்வளோக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெண்டு சார்ஜ்க்கு நடுவில் ஒரு ஃபார்முலா நீங்கள் இப்போ கற்றுட்ருப்பீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை சொல்லி கொடுத்துருப்பேன். F = K(Q1, Q2)/R². அதாவது உங்களுக்கு ரெண்டு சார்ஜ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுதோ அவ்வளோக்கு ஒரு ஃபோர்ஸ் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ வந்து நமக்கு இந்த நியூக்ளியஸ் வந்து இடிக்கிறதுல, ஓகே, இந்த ஸ்கேட்ரிங் பாயிண்ட் இது வரைக்கும் டிஃப்ளெக்ட் ஆகாமல் வந்துச்சு, இங்கே போய் டிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்லேருந்து நியூக்ளியஸ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் பீம் ஆஃப் லைட், திஸ் பீம் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்டாக, இது வரைக்கும் வந்து அப்புறம் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இதுக்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தா இவ்வளோ தான். இந்த டிஸ்டன்ஸோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எந்த இடத்துல எலக்ட்ரான் கம்மியான ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த இடத்துல இருக்க ஆல்ஃபா பார்ட்டிக்கல்லாம் கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஏன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கம்மி. ஓகே, இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் டெக்னிக்கலாக இம்பேக்ட் பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, டெஃபினேஷன் பண்ணால் பாருங்கள், இட் இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டார் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஃப்ரம் நியூக்ளியஸ். அவ்வளோதான். வெலாசிட்டி வெக்டார்னா என்ன, இப்போ இந்த இடத்துல இப்படியே ட்ராவல் ஆனால் இதான் வெலாசிட்டி வெக்டார். இந்த வெலாசிட்டி வெக்டாருக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா இம்பேக்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இம்பேக்ட் ஃபேக்டர்னு ஒரு டேர்ம் இருக்குது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து ஒரு கிராஃப் வரைகிறோம். எதுக்கும் நடுவில் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இந்த பக்கம் இருக்குது அண்ட் என்னோட தீட்டா ஆங்கிள், அந்த ஸ்கேட்ரிங் அந்த டிடெக்டரை மூவ் பண்ணுறோம்ல அந்த தீட்டா ஆங்கிள் இங்கே. ஓகே, இந்த கிராஃப் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, என் தீட்டா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும், என் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 90 டிகிரி 180 டிகிரி அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு கம்மியான எலக்ட்ரான்ஸ் ஸ்கேட்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சியர், இப்போ இந்த இடத்துல தீட்டா வந்து 0 டிகிரி, இந்த இடத்துல மேபி 45, இந்த இடத்துல 60, இந்த இடத்துல 90 இருக்குது. ஸோ நான் இந்த டிடெக்டரோட வேல்யூ ஆங்கிள் அதிகமாக்க எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஸ்கேட்டரான எலக்ட்ரான் வந்து கம்மியாகும். இந்த இடத்துல நிறைய ஸ்கேட்டரிங் நடக்கும், பயங்கரமான அந்த ஸ்பார்க் கிடைக்கும். இந்த இடத்துல சும்மா 1-2 ஸ்பார்க் தான் கிடைக்குது. சரியா, ஸோ அதுதான் சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ என் தீட்டாவோட வேல்யூ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கம்மியாகும். அதே ஆப்போசிட், எவ்வளோக்கு எவ்வளோ என் தீட்டாவோட வேல்யூ கம்மியாக இருக்கும், 0 கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு என்ன ஆகும், ஸ்கேட்டரிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃப். ஸோ தீட்டா வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும், தீட்டாவோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும், எனக்கு என்ன ஆயிடுச்சு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தீட்டாவோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்கேட்டரிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது. புரிஞ்சா? ஸோ இந்த கிராஃப் வந்து நம்ம அதை சொல்லலாம். ஸோ வித் திஸ் கிராஃப் ஆஸ் ரெஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியும், நியூக்ளியஸ்னு ஒரு சின்னதாக ஒரு பார்ட் இருக்குது ஒரு ஆட்டமில், அந்த நியூக்ளியஸ் பார்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே, மற்ற பார்ட்டெல்லாம் எம்டியாக இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். திஸ் ஷோஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் ஆஃப் ஆட்டம் ஆர் ஹாலோ, த திங் விச் ஸ்கேட்டர் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் நோன் ஆஸ் நியூக்ளியஸ். புரிஞ்சா? சூப்பர். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான டேர்ம் இருக்குது, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஓகே, இதை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க, சின்ன ஃபார்முலா இருக்குது. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னா ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா என்னோடய ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எவ்வளோ கிட்ட வரைக்கும் மேக்ஸிமம் வர முடியும் அந்த டிஸ்டன்ஸை டீன்னு சொல்லுவோம்.
என்னோடய நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ கிட்ட வரைக்கும் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வர முடியுமோ அதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவோம், டின்னு கண்டுபிடிப்போம் அது. ஓகே, ஸோ இதில் என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒரு வெலாசிட்டியில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது நியூக்ளியஸு. இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்கேன் கரெக்டாக. அந்த கைனெட்டிக் எனர்ஜி என்னோடய ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வருது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுது, என் கைனெட்டிக் எனர்ஜி ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிட்டா அந்த இடத்துல ஒரு செகண்ட்க்கு அந்த பார்ட்டிக்கல் வந்து அப்படியே நின்றோம். அதுக்கப்புறமா அந்த கைனெட்டிக் எனர்ஜி 0 ஆகிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போ என்ன எனர்ஜி ஆக்ட் ஆகும், கைனெட்டிக் எனர்ஜி வில் பி கன்வெர்ட்டட் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி கரெக்டாக. ஸோ அப்போ என்ன சொல்ல, நான் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பண்ண முடியுமா, டெஃபினட்டாக பண்ணலாம். கைனெட்டிக் எனர்ஜி உங்களுக்கு கொஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ வந்துச்சு, ஐ திங்க் 5.9 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கரெக்டாக கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சார்ஜுக்கு என்ன வரும், KQ1 Q2 upon Rன்னு சொல்லி கொடுத்துருவேன் கரெக்டாக. KQ1 Q2 upon R, அந்த இடத்துல வந்து ஆருக்கு பதிலாக டின்னு வச்சுப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த க்ளோசஸ்ட் பாயிண்ட், அந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் R. ஓகே, அதை டின்னு வச்சுப்போம். சரி, அப்போ வந்து என்ன சொல்லலாம் நம்ம, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு KQ1 Q2 upon D. கேனது கேனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளோ சொன்னேன், 6 9 × 10⁻⁹ கரெக்டாக ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சார்ஜஸ் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் Q1 Q2 upon D. இந்த D தான் வந்து நம்ம கொஷனில் கேட்பாங்க. வாட் இஸ் த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச்னு கேட்டுட்டு உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருவாங்க. கேவோட வேல்யூ கிவன். ஓகே, 9 × 10⁻⁹. Q1 என்னது, உங்களை ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ். ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும், ஜென்ரலாக 2 times ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, 2 times ஆஃப் ஈவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. Q2 என்னது, நியூக்ளியஸோட சார்ஜும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டி கண்டுபிடிச்சிடும். புரிஞ்சா. ஸோ ஜென்ரலாக Q1 வந்து உங்களுக்கு ஆல்ஃபா பார்ட்டிகலாக இருக்கும், 2 times ஆஃப் பண்ணணும். Q2 வந்து நியூக்ளியஸ் வந்து இப்போ இந்த இடத்துல என்ன எடுத்தோம், கோல்டு ஃபாயில் எடுத்தோம் கரெக்டாக. கோல்டு ஃபாயில் தான் Q2 இந்த இடத்துல. கோல்டு ஃபாயிலோட நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ வேல்யூனா 79 E. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, 79 E. அட்டாமிக் நம்பர் இன்டூ சார்ஜ் 79 × E. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதை பேஸ் பண்ணி சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, அவ்வளோதான். சரி, இதை வச்சு நம்ம இப்போ போர்ஸ் அட்டாமிக் மாடல் படிப்போம். ஓகே, அதை வச்சு ஒரு முக்கியமான டெரிவேஷனும் இருக்குது. போர்ஸ் அட்டாமிக் மாடலில் 2 முக்கியமான பாஸ்டுலேட்ஸ் மட்டும் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை ஜென்ரலாக நீங்கள் பார்த்த விஷயம் தான் திருப்பி படிக்கிறீங்க. அவுட் ஆஃப் ஆல் permitted orbits in a classical mechanics, electrons exist only in those orbit in which its angular momentum be integer multiple of nh/2π. ஒன்றும் இல்லை, படிக்கிறப்போ ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்போ இது ஒரு நியூக்ளியஸ் கரெக்டாக. இந்த நியூக்ளியஸை சுற்றி இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்குது கரெக்டாக. எந்த ஆர்பிட்டில் வேணால் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் கரெக்டாக இல்லையா. இப்போ இது ஒரு நியூக்ளியஸ் எடுத்தோன்னா, ஓகே, இப்போ சோலார் சிஸ்டம் எடுத்துப்போமே, இந்த இடத்துல சன் இருக்குது. சன்னை சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன ஆகிடுச்சு, அர்த்து, மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர் இதெல்லாம் வந்து ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது கரெக்டாக. இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மெர்க்கரிக்கும் வீனஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது கரெக்டாக. அந்த மாதிரி தான் ஒரு ஆட்டம் எடுத்தோம்னா, ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னா அதை சுற்றி நிறைய இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் பாசிபிள். ஓகே, ஆனால் எலக்ட்ரான் வந்து கண்ட ஆர்பிட்டில் போய் உட்காருமான்னு கேட்டால் உட்காராது. ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டல் தான் உட்காரும். அது எப்படின்னாக்கா, எலக்ட்ரான் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட். ஓகே, எந்த ஆர்பிட்னா ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும்னா இன்டிகிரல் மல்டிபிளாக இருக்கும், nh/2π. ஆங்குலர் மொமெண்டமோட வேல்யூ வந்து h/2π, n × h/2π, வேறு n இஸ் இன்டிஜர் 1 2 3 4 அந்த மாதிரி இன்டிகிரல் மல்டிபிள் ஆஃப் h/2πல தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆர்பிட்டல் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஆர்பிட்டலில் தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரிஞ்சா. ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன, டிஸ்டன்ஸ் இன்டூ பொட்டென்ஷியல். ஓகே, கரெக்டாக, டிஸ்டன்ஸ் இன்டூ பொட்டென்ஷியல் சொல்லலாம். இல்லாட்டி இது வந்து இது இன்னொரு நல்ல டேர்ம் இருக்குது, ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நேற்று கூட படித்தோமே, m × vன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, அது பேர் மொமெண்ட்டா. ஓகே, m × vனா பொட்டென்ஷியல் தான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு அந்த எக்ஸாக்ட் டேர்ம் ஞாபகம் வரல, நேற்று தான் பார்த்தோம், மொமெண்ட் பொட்டென்ஷியல் நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னது, டிஸ்டன்ஸ் இன்டூ potential. Okay, moment potential which is equal to m × v, mass into velocity. எனக்கு அதான் impulse. ஓகே, impulse தான் நினைக்கிறேன். எஸ், impulse. distance into impulse பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பொட்டென்ஷியல் கிடச்சிரும். ஓகே, இந்த பொட்டென்ஷியலுக்கும் இந்த ஆங்குலர் மொமெண்டையும் நம்ம இந்த nh/2πயும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிகிட்டே இருக்கும்.
ஓகே, ஏன்னா நம்ம வந்து நல்லா யோசித்து பார்த்தோம்னா தாம்சன்ஸ் மாடல் வந்து இதில் தான் ஃபெயில் ஆச்சு. தாம்சன் என்ன சொன்னார்னா, நம்ம எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் வந்து ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னார்? தாம்சன் சொன்னார். ஓகே, ஆனால் அது என்ன ஆகிடுச்சு? ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ கம்மியாகிட்டே இருக்குன்னு அர்த்தம் அது அப்படியே இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு பாயிண்டில் போயிட்டு நியூக்ளியஸ் கூட வந்து கொலைட் ஆகிடும். ஸோ அது டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகுது. கரெக்டாக அதனால தான் வந்து என்ன ஆகிடுச்சு, அந்த மாடல் ஃபெயில் ஆச்சு. போஹர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் வந்து இந்த இடத்துல வந்து நான் சரி பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய ஆர்பிட் வந்து ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டாக இருக்கும். ஓகே, ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னா இந்த ஆர்பிட்டில் சுற்றுற எந்த எலக்ட்ரானும் எனர்ஜி லூஸ் பண்ணாது, ஸ்டேபிளாக சுற்றிக்கிட்டே இருக்கும், எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணாது, எமிட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்பிட் வந்து ஸ்டேஷ்னரி ஆர்பிட். இந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட் எந்தெந்த ஆர்பிட்னா, வேர் ஆங்குலர் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு யுவர் இன்டீஜர் ஆஃப் NH/2 அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இதை சொன்னதுனால என்ன ஆகிடுச்சு, இப்போ நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட் வந்து இந்த மாதிரி செட்டில் ஆகிடுச்சு. இந்த ஆர்பிட்லேயே எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்து ஒன்று இதை வெளியே எடுக்கலாம், இல்லை எனர்ஜியை பிடிங்கிட்டு உள்ள அடுத்த ஆர்பிட்டுக்கு போடலாம். அது வரைக்கும் அந்த ஆட்டம் அந்த எலக்ட்ரான் வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆர்பிட்டை சுற்றி. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் பாஸ்டுலேட். செகண்ட் பாஸ்டுலேட் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். இஃப் எலக்ட்ரான் இஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம், இப்போ இதான் நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இஃப் எலக்ட்ரான் இஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஹையர் எனர்ஜி லெவல் டு லோவர் எனர்ஜி லெவல் தென் இட் எமிட் ரேடியேஷன். ஓகே, அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா which is equal to h into f, frequency into Planck's constant. ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வந்து ஒரு ஹைட்டாக டவரில் இருக்கீங்க. ஓகே, இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பால் இந்த இடத்துல வச்சுருக்கீங்க, அந்த பால் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ஸ்லோப் இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு இடம் இருக்குது. அந்த பாலை நீங்கள் கீழே தள்ளி விட்டிங்கன்னா ஓகே, அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி இந்த இடத்துல வந்துடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா, இல்லை இந்த இடத்துல பண்ணது அதிகமாக இருக்குன்னா, இந்த இடத்துல அதிகமான ஃபோர்ஸ்னா ஹைட் அதிகமாக இருக்குது. ஹைட் அதிகமாக இருக்குன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஆக்ட் ஆகும் ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் பார்ட். ஓகே, அந்த மாதிரி தான் ஒரு எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி லெவலில் நீங்கள் லோவர் எனர்ஜி லெவல் கொண்டு வரப்போ அது வந்து என்ன ஆகிடும், கொஞ்சம் எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணிடும். அது எவ்வளோ எனர்ஜியை லூஸ் பண்ணோம் அப்படின்னா, EI ஹையர் லெவல் energy level minus lower energy level will be equal to h into k. I mean h into f, where f is the frequency and h is the Planck's constant. ஓகே, அதுவே நீங்கள் இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரானுக்கு h into f amount of energy கொடுத்தீங்கன்னா நான் அது ஹை லெவலுக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பாஸ்டுலேட் ஆஃப் போஹர். ஒரு 3 மார்க் கொஸ்டின் இதெல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, பட் இப்போ நம்ம பார்க்க போகிற நியூமெரிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நியூமெரிக்கல் பாருங்கள். ஸோ டெரிவேஷன் பாருங்கள். டெரிவேஷன்னா ஒரு ரேடியஸ் அண்ட் எனர்ஜிக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்க ஒரு எலக்ட்ரானோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா, அதுக்கு வந்து நம்ம ஒரு நியூக்ளியஸ் கன்சிடர் பண்ணிப்போம். நியூக்ளியஸை சுற்றி ஒரு எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த எலக்ட்ரானுக்கு சார்ஜ் வந்து E அண்ட் வெலாசிட்டி வந்து என்னென்னா V. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சர்க்குலர் மோஷன் நடக்குதுன்னா அப்போ அதுக்கு டைரக்ட் சென்டரில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, அண்ட் இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. மாஸ் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஃபோர்ஸை மூவ் ஆகுது, கூலம் ஃபோர்ஸை வந்து மூவ் ஆகுது. ஓகே, இன்னொரு ஃபோர்ஸ் என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரானில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒன்று கூலம் ஃபோர்ஸ், ஒன்று சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ், ரேடியஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நியூக்ளியஸ் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். சார்ஜ் ஆன் நியூக்ளியஸ் வில் பி n into E. கரெக்டாக, n into E. ஜென்ரலாகவே சார்ஜ்னு பார்த்தோம்னா n into E வரும். நியூக்ளியஸை n ஈக்குவல் டு என்னது, அட்டாமிக் நம்பர் into E பண்ணால் சார்ஜ் அந்த நியூக்ளியஸ் கிடச்சிரும். கோல்ட் ஃபாயிலில் பாருங்கள் என்ன பண்ணுவோம், 79 into E பண்ணோம்ல, அட்டாமிக் நம்பர் into E. ஸோ ஒரு நியூக்ளியஸோட சார்ஜ் வேணால் Z into E பண்ணணும். கரெக்டாக, எலக்ட்ரானில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், E தான் இருக்கும். E தான் எலக்ட்ரானோட சார்ஜ். கரெக்டாக, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் mv²/r போட்டோம்னா சென்ட்ரிபிட்டலோட ஈக்குவேஷன். ஓகே, இது இப்போ கான்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை வச்சு சுற்றிட்டு இருக்குன்னா 2 ஃபோர்ஸும் ஈக்குவேட் ஆகிருக்கு. என்னென்ன ஃபோர்ஸு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் கூலம் ஃபோர்ஸ். கரெக்டாக, ஸோ mv²/r into சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கூலம் ஃபோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், k(q1q2)/r². ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் ஆரோட வேல்யூ கிடச்சிரும். mv²/r is equal to k(q1q2)/r². mv²/r அப்படியே இருக்கட்டும்.
கேயோட வேல்யூ தெரியும். கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 1/4 epsilon நாட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். வேறு epsilon நாட் இஸ் த பர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். கரெக்டாக இது வந்து கிவனாக இருக்கும். epsilon நாட்டோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1/4 epsilon நாட் இன்டூ Q1 என்னது உங்களுக்கு சார்ஜ் வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து E தான். ஸோ அதை இங்கே போட்டுக்கிறேன். Q1 என்னது நியூக்ளியஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், நியூக்ளியஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்னா Z இன்டூ ஈன்னு சொன்னேன். சரி, அப்போ வந்து Z இன்டூ E ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அவ்வளோதான். ஓகே, கீழே இருக்க R ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம், எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். லெட் இட் பி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, கேன்சல் பண்ணுறதுக்குமே இது நம்ம இந்த ஈக்குவேஷன் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணுறது அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம Vக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, ஏன்னா இப்போ நமக்கு தேவை R தான். ஓகே, வெலாசிட்டிக்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, வெலாசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அக்கார்டிங் டு போஹர் ஹைப்போதசிஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். போஹர் ஹைப்போதசிஸ் படி என்ன ஆர்பிட்டர் வந்து என்ன ஆகும், ஆங்குலர் மொமெண்டமையும் NH/2 நம்ம ஈக்குவேட் பண்ணியிருப்போம். அந்த பொட்டன்ஷியலில் தான் வந்து அது சுற்றிக்கிட்டு இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம ஆங்குலர் மொமெண்டமையும் அந்த NH/2 ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு Vக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு MVR. ஓகே, mass of electron, velocity of electron, distance between them. ஓகே, equal to NH/2. இதுலேருந்து Vக்கு வேல்யூ கிடைக்கும் NH/2 m into R. ஓகே, NH/2 m into R. R is distance between the electron and the nucleus. ஓகே, NH/2 into m into R. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த Vயோட ஈக்குவேஷன் கொடுப்பேன். நான் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், m/R into V ஸ்கொயருக்கு பதிலாக இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். V ஸ்கொயருக்கு பதிலாக n ஸ்கொயர் h ஸ்கொயர் upon 4π² m ஸ்கொயர் R ஸ்கொயர்னு வரும். ஓகே, அது ஃபுல் டேர்ம் இங்கே போட்டோம். அந்த பக்கம் ZE ஸ்கொயர் அப்பான் 4π epsilon naught into R ஸ்கொயர். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா R ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. பை கேன்சல், 4 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகிட்டு R இஸ் ஈக்குவல்ஸ் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் epsilon naught பை mZE ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்க எல்லா வேல்யூவும் தெரியும். n வந்து கொடுத்துருப்பாங்க, என்ன ஆர்பிட் எத்தனாவது ஆர்பிட்ன்றது கொடுத்துருப்பாங்க. h ஸ்கொயர் ஹெச்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் உங்கள் எல்லாருக்குமே வேல்யூ தெரியும். epsilon naught பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் 8.85 into 10⁻⁻12 வரும். பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் an எலக்ட்ரான், அட்டாமிக் நம்பர் ஆஃப் த மெட்டீரியல், ஈயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். எல்லா வேல்யூவும் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்தோம்னா இந்த எல்லாமே பியூர் கான்ஸ்டன்ட் எதுனா h ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், epsilon naught கான்ஸ்டன்ட். ஓகே, சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ என்னென்ன n ஸ்கொயரும் z மட்டும் தான் வேரியபிள். அப்போ உங்கள் ரேடியஸ் வந்து பியூராக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எந்த ஆர்பிட்டில் இருக்குது அண்ட் எவ்வளோ அட்டாமிக் நம்பர் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் ரேடியஸ் வந்து டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த நியூமெரிக்கலை வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாசிபிள். ஜஸ்ட் இந்த n அண்ட் z வேல்யூவை மட்டும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி எல்லா கொஷினும் பாசிபிள், அவ்வளோதான். ஓகே, இப்போ எனர்ஜியோட ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணுவோம். எனர்ஜி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனர்ஜி இந்த இடத்துல வந்து 2 எனர்ஜி நம்ம மெயினாக பார்க்குறோம். என்னென்ன எனர்ஜி, ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற கைனட்டிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கரெக்டாக, கைனட்டிக் எனர்ஜி ஃபுல்லாக என்ன ஆகிடுது, பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ 2 எனர்ஜியும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் உங்கள் டோட்டல் எனர்ஜி. ஓகே, கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்குது, ½ mv². ஈக்குவேஷன் தெரியும் உங்களுக்கு, கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv². பொட்டென்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரானுக்கு பார்க்கறதுனால -kQ1Q2/R, எலக்ட்ரானுக்கு பார்க்கறதுனால நெகட்டிவ் சைன். ஓகே, ஸோ இப்போ இதில் எல்லாம் இதுலேயும் எல்லா டேர்ம்ஸும் நமக்கு தெரியும். ½ mv² அப்படியே எழுதிக்கலாம். kQ1 என்னது, நியூக்ளியஸோட சார்ஜ், அது என்னது இப்போ தான் சொல்லி கொடுத்து Z into E. Q2 என்னது, எலக்ட்ரான், அதோட சார்ஜ் வந்து E. நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R. கேக்கு பதிலாக 1/4 epsilon naught போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் mv²க்கு ஒரு வேல்யூ வேணும். ஓகே, mv²க்கு வேல்யூ எங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னாக்கா இங்கேருந்து கொண்டு வரலாம். நான் இந்த இடத்துல சொன்னேன்ல. ஓகே, அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், mv²க்கு வேல்யூ கொண்டு வந்துக்கலாம். mv² ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம், ZE ஸ்கொயர் அப்பான் 4π epsilon naught into R ஸ்கொயர் இருக்குது. இந்த ஆர் இந்த ஒரு ஆரும் கேன்சல் ஆச்சுன்னா 4π epsilon naught into R. அந்த வேல்யூவை நான் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டேன். ஓகே, ZE ஸ்கொயர் அப்பான் mv² தானே இருக்குது. இந்த இடத்துல வந்து ½ mv² நமக்கு வேணும். ஸோ 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணுறோம் 1/2ஆல். அப்போ வந்து 4π வந்து 8π ஆகும். ஸோ ZE ஸ்கொயர் டிவைடட் பை 8π epsilon naught into R மைனஸ் ZE ஸ்கொயர் அப்பான் 4π epsilon naught into R. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேசிக்காக சால்வ் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ இல்லை எதெல்லாம் காமனாக எடுக்க முடியும் எடுத்தோம்னா மீதி 1/2 - 1 மட்டும் பாக்கி இருக்கும், which is nothing but minus ZE ஸ்கொயர் அப்பான் 8π epsilon naught into R. இதுதான் எனர்ஜியோட ஈக்குவேஷன். ஓகே, வேணும் நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் கூட சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஜஸ்ட் நவ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஆரோட வேல்யூ. ஓகே, ஜஸ்ட் நவ் நம்ம ஆரோட ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருந்தோம். எவ்வளோ ஆரோடது வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும், NS² by epsilon naught
ஐ மீன் என்எஸ் ஸ்கொயர் எப்சிலான் நாட் டிவைடட் பை பை எம் ஜெட் ஸ்கொயர் இ ஸ்கொயர் அவ்வளோதான். ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்ன டேர்ம்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டோம்னா எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் எம் இ பவர் 4 ஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை 8 எப்சிலான் நாட் இன்டூ என் ஸ்கொயர் எட் ஸ்கொயர். இதில் இது வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், அட்டாமிக் நம்பர் 8 கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட் தெரியும், என் வந்து கொஷனில் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்டாக, ஹெச் ஸ்கொயர் வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம எனர்ஜியும் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? அவ்வளோதான்டா. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் அந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வரதான் திருப்பியும் ரொம்ப ஈஸியான பேசிக் தியரி பார்ட் தான். அதை வந்து நாளைக்கு லெசன் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் சில நியூமெரிக்கல்ஸ்லாம் இருக்குது, அதையும் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, with this we will end the video here. Thank you so much. Have a great day. Goodbye.